Hi friends, Assalamu alaikum. வெல்கம் டு மாஸ் கிச்சன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மாஸ் கிச்சன்ல ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோ தான். நம்ம ஒரு நாளைக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் தான். கிச்சனில் வந்து நம்ம டைம் சேவ் பண்ணி குக் பண்ண ஆரம்பிக்கும் போது நம்ம அடுத்தடுத்த வேலைகளை ஈஸியாக பார்க்கலாம். நமக்கான ரெஸ்ட் டைமும் நிறையவே கிடைக்கும். அதுக்கான டிப்ஸ் தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூடவே நமக்கு ரமதானும் வரப்போகுது இல்லையா? அப்போ இந்த டிப்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருக்கட்டும், வீட்டில் இருக்க ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சவுத் இந்தியன் குக்கிங்கில் பார்த்தீங்கன்னா புளி அதிகமாக இல்லாத சமையலே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த புளி கரைக்கிற வேலை இருக்குது பாருங்கள், பெரிய வேலை. அதனால ஃபஸ்ட்டு வந்து புளி வந்து ஈஸியாக எப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ ஒரு 1/2 கிலோ புளி மாதிரி நான் எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து ஹாட் வாட்டர் சேர்த்துக்கிறேன். ரொம்ப சேர்க்கக்கூடாது, ஒரு 2 டம்ளர் மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை நல்லா வந்து ஊற வச்சுருவோம். ஊற வச்சுட்டு இது வந்து நல்லா ஊறி வந்த பிறகு இதை நம்ம என்ன பண்ண போகிறோம், நல்லா கரைச்சிட்டு க்யூப் மாதிரி செஞ்சு எடுத்துக்க போகிறோம். இப்போ சுடு தண்ணி போட்டிருக்கேன் இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆறட்டும், ஆறி ஊறி வரட்டும். அதுக்காக மூடி போட்டு இதை தனியாக இங்கே வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் துருவல். நீங்கள் தேங்காய் முழுசாக வாங்கியும் துருவி வச்சுக்கலாம். எனக்கு இங்கே வந்து பாக்ஸ் இந்த மாதிரி கிடைக்கும். இந்த பாக்ஸ் தான் நான் அதிகமாக வாங்கிக்கிறது, எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸ் வந்து ஒரு 2 பாக்ஸ் தேங்காய் நான் எடுத்திருக்கேன். இதை எடுத்து வச்சுக்கிட்டு இதையுமே நம்ம அரைச்சி அதையும் ஒரு க்யூபாக நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய நாள் நம்ம 1 மந்த் வரைக்கும் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீக்கிரம் கெட்டு போகாது. அதனால இப்போ இந்த தேங்காய் துருவலை நான் என்ன பண்ண போறேன்னா அரைச்சி எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட காட்டுறேன். ஒரு பாக்ஸ் தேங்காவை நான் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாக்ஸ் ஃபுல்லாகவே வந்து அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணிக்க போகிறேன். இது ஏன் அரைச்சி நான் ஸ்டோர் பண்ணுறேன் அப்படின்னா, குழம்பு கூட்டுக்கெலாம் வந்து நம்ம அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைப்போம் இல்லையா, அதுக்கு தான். இப்போ இந்த மாதிரி அரைச்சி நம்ம க்யூபாக ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நம்ம நார்மலாக அரைச்சி வைக்கிறத விடவே ரொம்ப நாளைக்கு நமக்கு வரும். அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ தேங்காய் வந்து சூப்பராக நல்லா நைஸாக விழுது மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஐஸ் க்யூப் ட்ரேயில் சேர்த்துட்டு நம்ம ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கியூபா நமக்கு கிடைச்சிரும். அது வந்து ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதே மெத்தட்லேயே வந்து தேங்காய் பாலும் என்ன பண்ணுவேன், தேங்காய் பால் புழிஞ்சிட்டு அதையுமே இந்த மாதிரி கியூபா ஸ்டோர் பண்ணிக்குவேன். அது வந்து ரமதான் மாதத்தில் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா டெய்லி நம்ம நோம்பு கஞ்சி காய்ச்சுவோம். அப்போ டெய்லி வந்து தேங்காய் பால் புழிகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால நான் அது நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்க கூட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நெக்ஸ்ட் வீடியோ வந்து ரமதானோட ப்ரிப்பரேஷன் இன்னும் ஒரு 2 டேஸில் நான் ஷேர் பண்ணிடுவேன். இப்போ இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸாக நம்ம ஸ்டோர் பண்ணும்போது தேங்காய் சீக்கிரம் கெட்டே போகாது. நம்ம தாராளமாக நிறைய குவான்டிட்டியில் கூட வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து இதை ஃப்ரீசரில் வச்சுட்டு அடுத்து புளிக்கு உண்டான வேலையை பார்ப்போம். புளி வந்து ஊறி வந்திருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி வந்துடுச்சு. இதை வந்து நல்லா கரைச்சி விட்டுட்டு வடிகட்டியில் ஒரு 2 தடவை நம்ம வடிகட்டி எடுத்துக்கணும். எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் பாருங்களேன். இந்த மாதிரி சமையலுக்கு தேவையான புளி வந்து 1 வாரம் 10 நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம இதை கரைச்சிட்டு நல்லா காய்ச்சி கூட ஒரு பாட்டிலில் புளி பேஸ்ட்டாக எடுத்து வச்சுக்கலாம். 1 மந்த்துக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதை இந்த மாதிரி கரைச்சி வடிகட்டி எடுத்துட்டு ஐஸ் க்யூப் ட்ரேயில் சேர்த்துட்டு க்யூபாக சேஞ்ச் பண்ணி எடுத்து வைக்கும் போது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதில் முக்கியமான விஷயமே நம்ம டெய்லி புளி கரைச்சி சேர்த்தா எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ரெஷ்னஸ் வந்து கிடைக்கும். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குழம்புக்கு 1 கியூபோ 2 கியூபோ அதோட சைஸை பொறுத்து டெய்லி சமையலுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கரைச்ச புளி வந்து 1க்கு 2 தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். எந்த ஓடோ, அதாவது புளியில் வந்து சின்ன சின்ன ஓடு இருக்கும்ல, அது கல் மண் தூசி எதுவுமே இல்லை. சூப்பராக வடிகட்டி எடுத்தாச்சு. இது ஐஸ் க்யூப் ட்ரேயில் சேர்த்துட்டு நம்ம வந்து ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான புளி க்யூபு கிடச்சிரும். இது நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி 1ஓ 2ஓ எப்படியோ நம்ம சமையலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி புளி கரைக்கிறது, தேங்காய் பேஸ்ட்டு அரைக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் நம்ம டைம் சேவ் பண்ண நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் புளி வந்து நான் 1 வாரத்துக்கு இந்த மாதிரி பேஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு இந்த பாத்திரத்தில் தான் நான் எப்போவுமே புளி கரைப்பேன். அதிலே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இதுவுமே எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் 1 வீக்கு கரைச்சி எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, எவ்வளோ சூப்பராக புளி க்யூபும் தேங்காய் க்யூபும் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
உங்களுக்கு இந்த வீடியோவில் பார்க்கும் போதே தெரியும் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதோட முக்கியமான விஷயமே என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு க்யூப் யூஸ் பண்ணும் போது எவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கோ அதே ஃப்ரெஷ்னஸ் வந்து லாஸ்ட் க்யூப் யூஸ் பண்ணும் போதும் இருக்கும். இது ஸ்டோர் பண்ணுறதுக்காக ஜிப்லாக் கவர் எடுத்து வச்சுருக்கேன். இது பார்க்கும் போதே பாருங்கள், வெள்ளைக்கட்டி மாதிரி இருக்குது புளி க்யூபு. தேங்காய் க்யூப் வந்து பன்னீர் மாதிரி இருக்குது. நம்ம அழகாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், குக்கிங்காக பெரிய கஷ்டம் அப்படின்னு நம்ம யோசிக்கவே மாட்டோம். போயிட்டு நான் 10 நிமிஷத்தில் வந்து குக் பண்ணிட்டு வந்துடுறேன் பாருங்கள் அப்படின்ட்டு ரொம்ப ப்ரௌடாகவே போய் குக் பண்ணுவோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். சூப்பராக ரெடி பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா, நெல்லிக்காயில் வந்து ஒரு ட்ரிங்க் மாதிரி நான் செய்ய போகிறேன். அதுவுமே எப்படி ஸ்டோர் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறேன். நம்ம வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கக்கூடிய ஹோம் மேக்கராக இருந்தாலும் சரி, நம்ம வீட்டில் உள்ள எல்லாரோட ஹெல்த் மேலேயும் கேர் எடுத்துப்போம். ஆனால் நம்ம ஹெல்த் மேலே நம்ம கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கும் போது நமக்கு எங்கேருந்து தான் அந்த லேசினஸ் வருமோ தெரியாது. அந்த அளவுக்கு நம்ம வேணாம், நாளைக்கு பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுகிட்டே இருப்போம். அப்படி நம்ம இல்லாமல் நம்ம ஹெல்த் மேலேயும் நம்ம கேர் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக உங்களோட இந்த ஹெல்த் ட்ரிங்க்ஸு, இந்த நெல்லிக்காய் ஜூஸ் இது எப்படி நம்ம ஸ்டோர் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். இதுக்காக வந்து நான் ஒரு 10-12 நெல்லிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி. இதை சூப்பராக சுத்தம் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன். நெல்லிக்காய் வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சியும் வந்து தோல் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் நல்லா அலசி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு ஜூஸ் மாதிரி நம்ம புழிஞ்சு எடுத்துக்குவோம். அந்த ஜூஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதே மாதிரி ஐஸ் க்யூப் ட்ரேயில் சேர்த்துட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, டெய்லி காலையில் எந்திரிச்ச பிறகு ஒரு க்யூப் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் ஹாட் வாட்டர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டெய்லி ஒரு டம்ளர் குடித்தோம் அப்படின்னா, நான் இது வந்து ஹெல்த்துக்கு எவ்வளோ நல்லதுன்னு உங்ககிட்ட சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. உங்களுக்கே தெரியும், நம்மளோட விட்டமின் சி இருக்குது நெல்லிக்காயில். நம்மளோட ஹேருக்கும் சரி, கண்ணுக்கும் சரி, டயபெட்டிக் இருக்குது அப்படின்னா நீங்கள் டெய்லியுமே இதை ஒரு டம்ளர் குடிச்சிட்டு வரலாம். அந்த அளவுக்கு இந்த நெல்லிக்காய் ஜூஸ் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இதை நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். சூப்பராக ஜூஸும் ரெடி பண்ணியாச்சு. இதை ஐஸ் க்யூப் ட்ரேயில் சேர்த்துட்டு ஸ்டோர் பண்ண போகிறேன். நெல்லிக்காய் ஜூஸ் வந்து டெய்லி குடிக்கிறது வந்து தொப்பைக்கும் ரொம்ப நல்லது, தொப்பையும் கரையும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால இந்த க்யூப் செஞ்சு வச்சுட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு சொல்லுங்கள். இப்போ இது பாருங்கள், ரெடி பண்ணிவிட்டேன். இதை ஃப்ரீசரில் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அடுத்த க்யூப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இஞ்சியும் ஏலக்காவும் சேர்த்து டீக்கு வந்து டெய்லி நம்ம இஞ்சி தட்டிட்டு இருப்போம் இல்லையா, அது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் அப்பப்போ இஞ்சி ஏலக்காய் தட்டி போடுறது. அதுக்காக இந்த க்யூப் நான் ரெடி பண்ண போகிறேன். இஞ்சி வந்து க்ளீன் பண்ணி ஒரு 1/4 கிலோ இஞ்சி மாதிரி இந்த மாதிரி பீஸ் போட்டு அலசி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஒரு கைப்பிடி ஏலக்காய், சின்ன கைப்பிடி தான் எடுத்து வச்சுருக்கேன். இதை ரெண்டையும் அரைச்சிட்டு நான் எப்படி அரைச்சிட்டு வந்திருக்கேன்னு காட்டுறேன் பாருங்களேன். இந்த மாதிரி அரைச்சிக்கணும், தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. இஞ்சியில் உள்ள ஈரமே நமக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு கொரன்னு இதையும் வந்து ஐஸ் க்யூப் ட்ரேல வந்து ஸ்டோர் பண்ணிப்போம். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், நம்ம தண்ணி ஊற்றாமல் இந்த மாதிரி கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சுருக்கோமே, இது ஐஸ் க்யூப் ட்ரேயில் சேர்க்கும் போது க்யூப் மாதிரி கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு ஸ்டோர் பண்ணுற வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ சூப்பராக க்யூபாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்துச்சு, சூப்பராக க்யூப் மாதிரி வந்துருந்துச்சு. இந்த டிப்ஸு உண்மையாகவே எனக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா டெய்லி எங்கள் வீட்டில் வந்து இஞ்சி டீ தான் கேட்பாங்க. அப்படிங்கிறப்ப டெய்லி இஞ்சி தட்டுறது வந்து எனக்கு ஒரு பெரிய வேலையாக இருக்கும். இப்படி ஸ்டோர் பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்குது. டீ கொதிக்கும் போது அழகாக 1 க்யூபோ 2 க்யூபோ அன்னைக்கு எவ்வளோ காரம் நம்ம குடிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த மாதிரி எடுத்து நான் சேர்த்துட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்துட்றேன். அதனால் நான் எனக்கு யூஸ் பண்ணி பார்த்துட்டு எந்த டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேனோ அதுதான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து ஸ்டோர் பண்ண அந்த இஞ்சி க்யூபும் நெல்லிக்காய் க்யூபும் ரெடி ஆயிடுச்சு. இதை நான் எடுத்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். இப்போது க்யூபை ரெடி பண்ணி எடுத்து ஸ்டோர் பண்ண போகிறேன். பாருங்கள், உங்களுக்கு தெரியுதா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டு கூடவே நெல்லிக்காய் க்யூபையும் வந்து ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த நெல்லிக்காய் க்யூப் இந்த மெத்தட்லேயே வந்து ரமதான் மாதத்தில் நீங்கள் லெமன் ஜூஸ் இருக்கு இல்லையா, லெமனும் வாங்கிட்டு வந்து ஜூஸ் புழிஞ்சிட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்ஷால்லா அந்த வீடியோ வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க. இதை மாதிரி ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கூடவே வந்து இந்த நெல்லிக்காய் க்யூபையும் இஞ்சி ஏலக்காய் க்யூபையும் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு ஷார்ட்டாக சொல்லிடுறேன். நான் ரொம்ப போர் அடிக்கல. ஏன்னா உங்களுக்கும் ஒரு சந்தேகம் வரும் இல்லையா, இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு. இந்த மாதிரி ஒரு க்யூபு சேர்த்துட்டு ஹாட் வாட்டர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி டெய்லி குடிச்சிட வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஹனி இல்லை சுகர் ஏதாவது சேர்த்து குடிக்கலாம்.
பட் டயபெட்டிக் பேஷண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டெய்லி நீங்கள் எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்பவே நல்லது. கூடவே இஞ்சி ஏலக்காய் கியூபும் இந்த மாதிரி டீ கொதிக்கும் போது ஒரு கியூப் சேர்த்து வடிகட்டி சூப்பராக குடிச்சிடலாம். அடுத்ததாக வந்து லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான கியூப் தான் ரெடி பண்ண போகிறோம், மசாலா கியூபை. இது வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சமையலுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கியூபை வச்சு நம்ம ஒரு 10 நிமிஷத்தில் குருமாவோ இல்லை குழம்பு பிரியாணி வரைக்கும் சூப்பராக ரெடி பண்ணலாம். அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கடாயில் வந்து ஒரு 3-4 கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். கூடவே இது பார்த்திங்கன்னா ஒரு 4 வெங்காயம் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுவோம். இந்த வெங்காயம் வந்து ஓரளவு கண்ணாடி பதம் வரைக்கும் வதங்கி வரணும். வதங்கி வந்த பிறகு அதே மாதிரி ஒரு 4 தக்காளி, 4லேருந்து 5 தக்காளி சேர்த்துக்கலான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நீங்கள் வந்து 4 வெங்காயம் வைக்கிறீங்கன்னா ஒரு தக்காளி வந்து கூட வச்சுக்கோங்க, 5 தக்காளி மாதிரி வச்சுக்கோங்க. வெங்காயம் வதங்கின பிறகு இஞ்சி பூண்டு சேர்த்து இந்த மாதிரி அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நான் 2 ஸ்பூன் பெரிய ஸ்பூனில் ஃபுல்லாக சேர்த்து வதக்கியிருக்கேன். கூடவே இது வந்து நல்லா பெரிய தக்காளி, அதனால 4 தக்காளி மாதிரி நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுருவோம். இது கூடவே வந்து 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், நல்லா ஒரு 4லேருந்து 5 கரண்டி வந்து கறி மசாலா சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். உங்கள்கிட்ட வந்து கறி மசாலா இல்லை அப்படின்னா நீங்கள் சீரகம், சோம்பு, மிளகு, தனியா இதெல்லாமே முழுசாக சேர்த்து கூட இந்த பேஸ்ட்டோட சேர்த்து அரைச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்பூன் தனியா, 2 ஸ்பூன் சீரகம், 1.5 ஸ்பூன் சோம்பு, 1.5 ஸ்பூன் மிளகு, கொஞ்சம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் சேர்த்து கூட இந்த பேஸ்ட்டில் வதக்கி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். இப்போ என்கிட்ட கறி மசாலா இருந்ததுனால நான் கறி மசாலாவே சேர்த்துக்கிட்டேன். இந்த அளவுக்கு நல்லா தண்ணி சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வருது, உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இந்த ஸ்டேஜில் வந்து இதை ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். நல்லா சுருள இது மாதிரி வதக்கி எடுத்துக்குவோம். நம்ம வதக்கி எடுத்த மசாலா வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நம்ம பல்ஸ் மோடில் வச்சு சுற்றி எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான மசாலா ரெடி ஆகிடும். இப்போ அரைச்சிட்டு வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இது வந்து பல்ஸ் மோடில் தான், ரொம்பலாம் நான் நைஸாக விழுது மாதிரிலாம் அரைக்கலை. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வந்து ஐஸ் க்யூப் ட்ரேயில் வந்து சேர்த்து ஃப்ரீசரில் வச்சுக்குவோம். நான் இன்றைக்கி என்ன பண்ணேன் அப்படின்னா இதை ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த க்யூபை எடுத்து உங்ககிட்ட குக்கிங் ரெசிபி காட்டுறதுக்கு டைம் இல்லை. அதனால நான் வந்து இதிலே ஒரு 2 க்யூப் மாதிரி பேஸ்ட் எடுத்து வச்சு இதை எப்படி குக் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். ஒரு சிம்பிளாக ஒரு சிக்கன் பிரியாணி செஞ்சு காட்டியிருக்கேன் இந்த மசாலா பேஸ்ட்டில். இந்த சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா சிக்கன் வேகிற டைம் மட்டும்தான், மற்றபடி நம்ம வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி வதக்கணும் அப்படிங்கிற டென்ஷனே நமக்கு இருக்காது. நீங்கள் வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா வீட்டுக்கு வந்துட்டு டக்குன்னு இந்த க்யூபை ஒரு 4 க்யூபை எடுத்து மீட் கூடையோ இல்லை வெஜிடபிள் கூடையோ சேர்த்துட்டு வதக்கிட்டு சூப்பராக நீங்கள் ரெடி பண்ணிடலாம் உங்களோட குக்கிங்கை. அந்த மாதிரி தான் நான் அதை யோசித்து தான் இந்த மசாலா க்யூப் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ வாங்க இதை யூஸ் பண்ணி பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாயில் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். சும்மா ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு, ஒரு துண்டு பட்டை சேர்த்து பொரிய விட்டாச்சு. 4 பீஸ் வந்து சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன், உங்களுக்கு சாம்பிள் காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சிக்கனை எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சோண்டு உப்பு மட்டும் சேர்த்து இதை நல்லா எண்ணெயிலே வதக்கி விட்டுருவோம். இதில் உள்ள தண்ணியெல்லாம் வற்றிட்டு இந்த கலர் சேஞ்ச் ஆகும் இல்லையா, அப்போ வந்து இந்த சிக்கனுக்கு தேவையான இஞ்சி பூண்டு மட்டும் நம்ம கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு வதக்கி விட்டுருவோம். ஏன்னா ஆல்ரெடி மசாலாவில் வந்து இஞ்சி பூண்டுலாம் இருக்குது, அதனால ஜஸ்ட்டு இந்த மீட்டுக்காக மட்டும்தான் இஞ்சி பூண்டு மட்டும் கொஞ்சம் சேர்த்து வதக்கி விட்டுருவோம். இப்போ இஞ்சி பூண்டு சிக்கன் எல்லாமே நல்லா வதங்கிருச்சு. இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி புதினாவை சேர்த்துட்டு கூடவே வந்து நம்ம பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, இதை 2 க்யூப் அளவுக்கு உள்ள பேஸ்ட்டு தான், இதையும் சேர்த்துக்குவோம். நீங்கள் க்யூபாக சேர்த்திங்கன்னா 2 க்யூப் இல்லை 3 க்யூப் சேர்த்துக்கலாம். நமக்கு பார்க்கும் போது மசாலா கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், ஆனால் நீங்கள் வதக்கி விட நிறைய மசாலா நமக்கு கிடைக்கும். ஏன் அப்படின்னா இதை நம்ம அரைச்சி தானே ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், அதனால் இப்போ வதக்கி விட்டுருக்கேன். எவ்வளோ மசாலா வந்திருக்குன்னு பாருங்கள். கூடவே வந்து 2 பச்சை மிளகாவையும் சேர்த்துட்டு தயிர் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சாஃப்ட்னஸ்க்காக. சிக்கனுக்கு நல்ல சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம பிரியாணிக்கு தயிர் சேர்ப்போம் இல்லையா, ஒரு பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்து இதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ வந்து தண்ணி அளந்து சேர்த்துக்கலாம். நான் ஜஸ்ட்டு 1.5 கப் மட்டும்தான் பிரியாணி அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி 3 கப் சேர்த்துட்டு
தண்ணி நல்லா கொதி வந்துருச்சு, சிக்கனும் சூப்பராக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம அரிசியை களைஞ்சிட்டு சேர்த்துக்குவோம். இதில் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். இப்போ இந்த ஸ்டேஜில் இதை சிக்கன் குழம்பா கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லை கிரேவியாக வேணும்னா திக்காக வச்சு கிரேவி மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். குழம்புக்கு பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் கியூபு உருளைக்கிழங்கு சேர்த்திங்கன்னா சூப்பரான சிக்கன் குருமா ரெடி ஆகிடும். இப்போ பிரியாணி அப்படிங்கிறதுனால நான் அரிசி சேர்க்குறேன். பிரியாணி இந்த மாதிரி தம் போகிற ஸ்டேஜ் வந்ததும் ஒரு அரை லெமனை புழிஞ்சிட்டு நெய் சேர்த்துட்டு தம் போட்டால் சூப்பரான சிக்கன் பிரியாணி ஒரு 20 மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ணிடலாம். இது வந்து சிக்கன் மட்டன்னு நான்வெஜ்க்கு மட்டும் கிடையாது. வெஜிடபிள் குருமா நீங்கள் வைக்க போகிறீங்க அப்படின்னா அந்த வெஜிடபிள் கட் பண்ணுற டைம் மட்டும்தான். அழகாக கட் பண்ணி இந்த மசாலா க்யூபை சேர்த்து வதக்கி விட்டு தண்ணி சேர்த்திங்கன்னா வெஜிடபிள் குருமா ரெடி ஆயிரும். அது மாதிரி எல்லா இந்த கறி சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாத்துக்குமே இந்த மசாலா க்யூப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க்கிங் உமனாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம பிரியாணி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. உதிரி உதிரியாக எவ்வளோ இந்த மாதிரி குச்சி குச்சியாக நின்னாலே நல்லா சூப்பராக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். நல்லா பொலன்னு சூப்பரான பிரியாணி. நம்ம வெங்காயம் கட் பண்ணல, தக்காளி கட் பண்ணல, மசாலா க்யூபை வச்சு சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பிரியாணி உண்மையாகவே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.